ஒரு மரத்தடியில் கண்ணு தெரியாத வயதான பெரியவர் ஒருத்தர் ஓய்வெடுத்துட்டு இருந்தார். அந்த வழியாக வந்த ஒரு ஆள், "ஓய் கிழவா, இந்த வழியாக போன யாரையாச்சும் பார்த்தியா?" அப்படின்னு மரியாதை இல்லாமல் கேட்டாராம். "இல்லைப்பா, அப்படி யாரையும் நான் பார்க்கலையே" அப்படின்னு சொன்னாராம். அவர் போன கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஆள் வந்து, "ஐயா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியாக போனதை பார்த்தீங்களான்னு?" கேட்டார். "ஆமாம் ஐயா, இதே கேள்வியை கேட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி தான் ஒருத்தர் போனார்" அப்படின்னு சொன்னாராம். கடைசியாக ஒருத்தர் வந்து, "பெரியவரே வணக்கம், இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியாக போனாங்களா?" அப்படின்னு பணிவோட கேட்டாராம். மன்னா, முதல்ல ஒரு இளைஞர் போனார், அடுத்து ஒரு அமைச்சர் போனார். 2 பேருமே நீங்கள் கேட்ட இதே கேள்வியை தான் கேட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு ஒரே ஆச்சரியம். "நான் ஒரு மன்னர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே" அப்படின்னு கேட்டதும், ஒருத்தர் பேசுகிறத வச்சே அவர் யார், அவரோட தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்தவர்கிட்ட மரியாதையின்மையும், இரண்டாவதாக வந்தவர்கிட்ட அதிகாரமும், மூன்றாவதாக வந்த உங்களோட பேச்சில் பணிவும் தெரிஞ்சது. அதை வச்சு தான் நீங்கள் ஒரு மன்னராக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நாம் பண்ணுற செயலும் பேசுகிற பேச்சும் தான் நாம் யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும்.